ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு selviramkitchen. வணக்கம்ப்பா எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் பார்த்துக்குங்க. காலையில் கொஞ்சம் நேரத்தில் இருந்து வாசல்லாம் கூட்டி தொளிச்சு கோலம்லாம் போட்டுட்டேன். கொஞ்சம் வந்து சளி பிடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் அன்னீசியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் பார்த்துக்குங்க. காலையில் வந்து ஒரு 7:30க்கு மேலே வந்து பூ பறிக்கலாமேன்னு சொல்லி வந்து பார்த்தேன். ஆனால் ஒரு பூ கூட செடியில் இல்லை. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் செம்பருத்தி பூக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் பூக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து நம்ம அசோசியல் வந்து அந்த ரெட் கலர் செம்பருத்தி இருக்குங்களா அது. பட் இந்த பக்கம் பக்கத்தில் கோயில் இருக்கலாம், நடந்து போகிறவங்க பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே, கோயிலுக்கு தானே போகுதுன்னு நானும் மனசு தேடிக்கிறேன் அப்பப்போ. இன்றைக்கி சண்டே அப்படின்றனால ஓகே என்னடா சமைக்கலான்ட்டு முட்டையெல்லாம் வந்து வேக போட்டுட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் உரித்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே சிக்கன் எடுத்து வந்துட்டேன். அப்படி இன்றைக்கி போன வாரம் வந்து மட்டன் எடுத்து வந்துட்டேன், சிக்கன் எடுத்து வந்துட்டேன். அப்படி சிக்கன் என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்குள்ளே பையன் வந்து எனக்கு மத்தி மீன் வேணும்னு கேட்டிருந்தாரு. பட் மத்தி மீன் கிடைக்கல போலாங்க, வேறு எதாவது மீன் வாங்கிட்டு வந்தாப்படி அவரே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டுருந்தாரு. உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணாச்சு. என்ன மீனே தெரியாம இருந்தீங்களா? வஜ்ர மீன். வஜ்ர மீன் பாறை மீனா இருக்குன்னு நினைக்கிறேன். வஜ்ர மீன் இப்படியே மீன் தலை நீட்டிட்டேன். வஜ்ர மீன்ல சின்னது, இந்த தோல் ரஃப்பாக இருக்குண்டு யாரும் உரிச்சு கொடுக்க மாட்டா, அப்படிங்க வெட்டியை கொடுத்துருவாங்க. அப்படியே மசாலாவும் தடவி கொடுத்தாரு. அது அப்படியே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாப்பா வந்து நானே சமைக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பட் என்னென்னா அப்பாவும் மகளும் சேர்ந்து கிச்சனை தலையில் மாற்றி வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எங்க சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு அடிச்சல் குட்டி அம்மா அவுட் ஒன்று தக்க வச்சுக்கிறோம். அம்மா குட்டி ஓச்சு சரி, அம்மா போய் புதினா எடுத்து வந்துட்டுமா? மாடியில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், புதினா, மல்லிக்காய் எல்லாமே போட்டிருந்தேன். பட் அந்த அப்புக்குட்டி என்ன பண்ணான்னா எல்லாத்தையுமே வந்து பறித்து வீசிட்டான். அது வெண்டைக்காய் அவனுக்கு ரொம்ப இஷ்டம் பார்த்துக்குங்க. பூவோடு அப்படியே பறித்து சாப்பிட்ருவான். கொஞ்சம் சின்னதாக வெண்டைக்காய் வந்தால் கூட கடிச்சு சாப்பிட்ருவா. அப்படி ஏதோ அந்த மல்லிக்காயிலையும் அந்த இதையும் மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்குறா. அப்படி புதினா வந்து பார்த்திங்கன்னா நல்ல தலதலும் சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே அவசரத்துக்கு இந்த மாதிரி வந்து செடிகள், சின்ன சின்ன செடிகளை வச்சு யூஸ் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்குங்க. இங்கே வந்து பாவக்காய் செடி போட்டுருக்குறேன். இன்னும் வந்து காய்ச்சலை அதுக்கு இவர் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காருங்க. சரி, நம்ம சாயந்தரம் போகலாம். அப்போ இங்கே பாரு, சரி நான் போகிறேன். பாப்பாவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ரெசிபிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி சமைச்சிட்ருக்குறாங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறாங்களாம் மேடம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு செஞ்சு தராங்களாம் எனக்கு. அவளுக்கு வந்து ஃபிஷ் மட்டும் பிடிக்காது. அவளுக்கு அந்த வாசமே வந்து ஆக மாட்டேங்குது. சின்னதுலேருந்து என்னன்னே தெரியல. நானும் கொடுத்து பார்க்குறேன், இனிமேல் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. பாப்பா சமைச்சா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சமைப்பாள். எனக்கு தனியாகவே செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து போர் அடிக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா பாப்பா சமைச்சு கொடுப்பா. அவளே வந்து கற்றுக்கிட்டா. நான் சமைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தாடி நின்று பார்த்து அவளே வந்து சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டா. அப்படி பார்த்திங்க ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க மேடம். இந்த தைப்பூசத்துக்கு வந்து இடையில கோயிலுக்கு போயிருந்தோங்களா, அங்கே வந்து அனுவாவி கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் கேரளா சைட் பார்டர் வரைக்கும் போயிருந்தோம். நாங்கள் ஒரு நர்சரி பார்த்தோம். 6 செடி வந்து அதாவது ரோஸ் செடி வந்து 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. போய் பார்த்துக்கினது வந்து ஒரு குச்சி தான் இருந்ததுன்னு. பட் அதனால் வந்து 2 தொட்டி வாங்கிட்டு இந்த பூவும் வாங்கினேன். பட் இந்த பூவோட நேம் வந்து கேட்க மறந்துட்டேன். தெரிஞ்சால் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள செக் பண்ணிட்டேடா மசாலா காரெல்லாம் நீ செக் பண்ணலையா? காரம் இல்லை, சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. முட்டைக்கு கண்ணு நிஜமான முட்டை தானே இது? இல்லை மூஞ்சி மாரி இருக்கு. எப்படி இருக்கு தெரியல. 2 கண்ணு, வாய், மூக்கு இருக்கு. என்ன ஒரு பயம் பாப்பாங்க. முட்டை போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். சோயாபீன்ஸ் குழம்பு இருக்கா? டே நான் சிக்கனில் கறியில் கையை வைக்க அப்புறம் மசாலாலாம் இறங்கணும். சும்மா போர் அடிக்கல. எத்தனாவது மூலத்தை சொல்லுங்க, உனக்கு என்ன சொல்லுங்க? இருக்க மூளை சொல்லுது.
என்ன முட்டையோட அளவுலாம் கம்மியாக போச்சு. இன்னும் பின்னாடி சொல்கிறேன். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி குழம்பெல்லாம் வச்சுட்டாப்படி. இப்போ வந்து சில்லி சிக்கன் வந்து வறுத்துட்டு முடிச்சுட்டாப்படி. இப்போ நான் வந்து என்னோட டர்ன் இது. ஏன்னா ஃபிஷ் வந்து நான் வறுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து ஃபிஷ் நான் வறுத்து எடுத்து வச்சு பார்த்துக்கிங்க. அப்படியே வந்து வெள்ளை சாதம் ரெடி ஆகியாச்சு. தயிர் பச்சடி வந்து எங்கள் வீட்டில் போட்டு கொடுத்தாரு. அவரே வந்து வெங்காயம்லாம் நறுக்கி அழகாக மல்லித்தூள் தூவி அழகாக எடுத்து வச்சுட்டாரு பார்த்துக்குங்க. இங்கே வீடியோ எடுக்கக்குள்ளே பாப்பாவுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு பார்த்துக்குங்க. அவங்க அப்பா வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு குடுகுடுன்னு குக்கரோட தூக்கி போய் உட்காந்துட்டா பாப்பா. ஒரு வழியாக வந்து நாங்கள் இந்த சண்டே வந்து சூப்பராக சமையல் முடிச்சாச்சு. லேட்டானாலும் பரவாயில்ல, சூப்பராக சமையல் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.